கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் கூட தேவனோடு கூட உறவில் இருந்தீர்களா? ஜெபம் செய்தீர்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதை குறித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய உவமையில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு கிராமத்தில் ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி, கடவுளுக்கு பயப்படாதவன், அவனை நியாயாதிபதியாக அந்த ஊரில் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறாங்க. அவன் தான் அந்த ஊருக்கு தலைவன், அவன் தான் எல்லாருக்கும் நீதி செய்யணும். அந்த மாதிரி கடவுளுக்கு பயப்படாத ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறான். அந்த ஊரிலே கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு விதவையும் இருக்கிறாள், ஒரு விதவை தாயார். அந்த விதவை தாயாருக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது. அந்த அநீதிக்கு நேராக அந்த தாயார் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதிகிட்ட போய் முறையிடுறாங்க. அவன் கடவுளுக்கும் பயப்படுவதில்லை, மனிதர்களுக்கும் பயப்படுவதில்லை. அந்த காரணத்தால் அவன் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் கடந்து சென்று கொண்டே இருக்கிறான். இந்த விதவை தாயார் தன்னுடைய நீதியை குறித்து நியாயம் கேட்டு அவனோடு தினந்தோறும் சென்று நியாயம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த விதவையினுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அவளுக்கு நீதி செய்கிறான். பிரியமானவர்களே, இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி கடவுளுக்கு பயப்படாதவன், உலகத்துக்கு பயப்படாதவன், மனுஷருக்கு பயப்படாதவனே தொந்தரவுகளுக்கு பயந்து அவன் நீதி செய்கிறவனாக இருக்கிறான். அப்போது கடவுள் நமக்கு நீதி செய்ய மாட்டாரா? அநீதி உள்ளவனே நீதி செய்கிறான்னும் போது நீதி உள்ள தேவன் நமக்கு நீதி செய்ய மாட்டாரா? முதலாவது அந்த விதவை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களுடைய அலுவலகத்திலே ஆகட்டும், வேலை செய்கிற ஸ்தலங்களே ஆகட்டும், எந்த இடத்துலையும் ஆகட்டும், நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? நீங்கள் மட்டும் நீதிக்காக போராடி கொண்டு மற்றவர்கள் எல்லாம் ஒரு சைடு இருக்காங்களா? உங்களை எல்லோரும் தள்ளுறாங்களா? உங்களை எல்லோரும் வெறுக்கிறாங்களா? எல்லோரும் லஞ்சம் வாங்குவாங்க, நீங்கள் மட்டும் நீதியாக நடப்பீங்க. அதனால் அவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உங்களை நசுக்கிற காரியமாக இருக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற சூழ்நிலைகள் இருக்கலாம். நீங்கள் மட்டும் இயேசு கிறிஸ்துவுள்ளாக நீங்கள் தனிமரமாக நிற்கிற சூழ்நிலை இருக்கிறதா? கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவிட்ட தினந்தோறும் ஒப்பு கொடுங்க. அந்த உங்களை வெறுக்கிற ஜனங்கள், உங்களை வெறுக்கிற உறவுகள், உங்களை வெறுக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களோடு கூட சேர்த்து வைப்பார். இந்த விதவை தாயார்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதியை குறித்து தான் தேவன்கிட்ட முறை செய்கிறாங்க. நீதியை குறித்து நம்ம நீதி உள்ளவர்களாக இருந்தால் தான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அதன் பிறகு நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், சோர்ந்து போகாதவர்களாக இருக்கணும். அவருடைய நீதியை நேர்மையை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நிச்சயம் நீதி செய்வார். நம்முடைய எதிராளிகளாகிய அநீதிக்காரர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னா நிச்சயம் அவர்களுக்கு பதில் கொடுப்பார். அவர்களுடைய உள்ளத்தை மாற்றி நமக்கு நீதி செய்ய வைப்பார். எனவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கூட நம்ம ஜெபத்தை பற்றி தியானிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது தேவன் அவருடைய பரிசுத்தானுடைய வல்லமை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். தைரியமாக இருங்க, பலத்தோடுங்க, ஸ்திரத்தோடு இருங்க, விசுவாசமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமேன், அல்லேலூயா. இந்த நாள் இனிய நாள் அமைய இயேசுவின் நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறேன்.